கந்த புராணத்தில் சிங்கமுகன் கதையினை படிப்போருக்கு கட்டாயம் சொர்க்கம் உண்டு என்பது இந்துக்கள் நம்பிக்கை. வாருங்கள் சிங்கமுகனைப் பற்றி தெரிந்து கொள்வோம். சிங்கமுகன் மாபெரும் ஆற்றல் வாய்ந்தவன், தனி வரம் பல பெற்றவன். சிவனிடம் வரம் வாங்க செய்த யாகத்தில் தன் தலையினை வெட்டி போட்டதால் அவனுக்கு வெட்ட வெட்ட தலைமுளைக்கும் வரம் கிடைத்தது. ஆனால் சிவன் முன்னால் மட்டும் அது செல்லாது. யமனின் மகள் விபூதிகையினை திருமணம் செய்திருந்தான். அதனால் யம அஸ்திரம் என ஒன்று கிடைத்தது. அந்த அஸ்திரத்தை யாரை நோக்கி வீசுவானோ அங்கு யமன் வந்து அவன் உயிர் பறித்தார். இதுபோக நாராயண அஸ்திரம் உட்பட்ட பல பிரமாண்ட அஸ்திரம் அவனுக்கு இருந்தது. நாராயண அஸ்திரம் என்பது களத்தில் யாரெல்லாம் ஆயுதத்தோடு நிற்பார்களோ அவர்களை அழித்துவிடும். மாறாக ஆயுதத்தை கீழே வைத்துவிட்டு அப்படியே அமர்ந்து பரம்பொருளை தியானித்தால் அப்படியே சென்றுவிடும். சிங்கமுகனுக்கு 2000 கைகள் இருந்தன. மாபெரும் உயரமும் அகலமும் கொண்ட பெரும் ராட்சத வடிவில் இருந்தான். அவன் அசுரன் என்றாலும் நியாய தர்மங்களை அறிந்தவன், சாஸ்திர வித்வான். அரச கடமை என அண்ணனோடு இருந்தானே அன்றி அடிக்கடி தர்மங்களை போதிக்கவும் தவறவில்லை. தூது வந்த வீரபாகுவின் பேச்சில் நியாயம் இருப்பதை எடுத்து சொன்னவன் அந்த சிங்கமுகன். விபீஷ்ணன், விதுரன் என எல்லோரின் சாயலும் அவனிடம் இருந்தது. ஆனால் அசுர குலம் எனும் ஆணவமும் அதிகம் இருந்தது. அந்த ஆணவமே சூரபத்மன் சொன்னவுடன் முருகனுக்கு எதிராக களம்புக சொன்னது. சிங்கமுகனின் வான்வரை உயர்ந்த உருவமும் சரசரவென இயங்கும் கரங்களும் ஒரே நேரத்தில் ஏகப்பட்ட விஷயங்களை செய்யும் அவன் தலையும் இன்னும் மகா பரந்த மார்புமாய் வானமே வந்தது போல் வந்தான். கடும் யுத்தம் நடந்து வீரபாகு படையினரின் அஸ்திரமும் ஆயுதமும் எதுவும் சிங்கமுகனிடம் எடுபடவில்லை. நாராயண அஸ்திரத்தை எடுத்து வீசினான் சிங்கமுகம். நாராயண அஸ்திரம் முதன் முறையாக வேலை செய்யாமல் வீழ்ந்தது. வீரபாகு படை ஆயுதத்தை கீழே வைக்காவிட்டாலும் அது கொல்லவில்லை. ஆத்திரமுற்ற சிங்கமுகன் இதற்கான காரணம் அறிய பிரம்மனிடமே விசாரித்தான். சிவனுக்கும் முருகனுக்கும் முன்னால் எந்த அஸ்திரமும் வேலை செய்யாது என சொல்லிவிட்டு மறைந்தார் பிரம்மன். அப்பொழுதே முடிவு தெரிந்தாலும் அவனின் அகங்காரமும் ஆணவமும் போரை தொடர சொன்னது. முருகனை தொலைப்பேன் என மார்கட்டி நின்று தன் தண்டாயுதம் சூலம் எனும் பயங்கர ஆயுதத்தால் முருகனை நோக்கி சென்றான் சிங்கமுகன். முருகன் புன்னகைத்து கொண்டிருந்தார். முருகனின் சேனைகள் சிங்கமுகனை நோக்கி ஓடின. முருகனை தனிமைப்படுத்தும் விதமாக ஒரு பெரும் அதிசயம் காட்டினான் சிங்கமுகன். திடீரென தன் உருவத்தை பெரிதாக்கிக் கொண்டு முருகனின் சேனையினை அப்படியே விழுங்கினான். தன் கைகளால் அனைவரையும் கடலையினை குரங்கு பொறுக்கி உண்ணுதல் போல் விழுங்கினான். முருகன் நடப்பதை பார்த்து கொண்டே இருந்தார். தன் 1000 கைகளில் வில் எடுத்து இன்னொரு 1000 கைகளால் அம்பெடுத்து சரமென தொடுத்தான். அவன் தொடுக்குமுன் அவன் சேனை முழுக்க அழித்து போட்டார் முருகன். தனி ஒரு ஆளாக தனித்து நின்றான் சிங்கமுகன். முருகப்பெருமான் அவனின் கரங்களையும் தலையினையும் தரித்து போட்டுக் கொண்டே இருந்தார். அவன் பெற்றுக்கொண்ட வரத்தின்படி அவை முளைத்துக் கொண்டே இருந்தது. முருகன் கையினை உயர்த்த வஜ்ராயுதம் எனும் ஒரு ஆயுதம் தானாக உருவாகி சிங்கமுகனின் மார்பை துளைத்தது. ஆம், வெட்ட வெட்ட அவன் தலைதான் முளைக்கும். இதயத்தை அடித்துவிட்டால் அவன் பிழைக்க மாட்டான். வஜ்ராயுதம் மார்பில் தாக்கியதும் வீழ்ந்தான் சிங்கமுகன். தேவர் பக்கம் பெரும் ஆரவாரம் உண்டாயிற்று. சிங்கமுகனின் கதை மனதும் அறிவும் இணைந்து மாயையில் சிக்கி ஆன்மாவுடன் நடத்தும் போராட்டத்தின் காட்சி. ஆன்மா இறைவனை அடைய துடிக்கின்றது. ஆனால் லௌகீக வாழ்வியல் அகங்காரமும் இன்னபிறவும் ஆசைகளை வளர்க்கின்றன. 1000 ஆசைகளை அவை வளர்க்கின்றன. ஆத்துமத்தை மீட்க வந்த ஞானம் அந்த ஆசைகளை வெட்ட வெட்ட அவை முளைகின்றன, முளைத்துக் கொண்டே இருக்கின்றன. ஆம், அவை வெட்ட வெட்ட முளைத்துக் கொண்டே இருக்கும். அதை முடிக்க ஒரே வழி இதயத்தை பெருமானுக்கு அப்படியே கொடுப்பது. ஒருவனின் மனதில் தெய்வம் குடியேறிவிட்டால் அங்கு அகங்காரம் இருக்காது, ஆசை முளைக்காது, மாறாக ஞானம் பெருகும். ஞானம் பெறுதலோ இறைவனடியில் மனதை செலுத்துவதோ சாதாரண விஷயம் அல்ல. மிக பெரும் போர் அது. பாசம், பந்தம், உறவு, உலகம், குடும்பம், பணம், பதவி, நலம் என எவ்வளவோ விஷயங்களுடன் போராட வேண்டிய விஷயம் அது. இவற்றில் இருந்து இறைவன் ஒருவனே மீட்டு வர வேண்டும்.
இதனாலே சொன்னார்கள், பரம்பொருளைத் தேடுதலே ஞானத்தின் தொடக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.